தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த இந்திரனுடைய செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்களே கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 74ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். 74ஆம் சங்கீதம் 1 முதல் 2 வசனங்கள். தேவன் இஸ்ரவேல் மக்களை நினைவு கூற வேண்டும் வேண்டி கருதி ஜபிக்கிற ஜபமாக இருக்கிறது. 3 முதல் 9 வசனங்கள் எருசலேம் ஆலயத்தை நினைத்து புலம்பி பாடும் பாடலாய் இருக்கிறது. 10 முதல் 18 வசனங்கள் ஆண்டவரின் வல்ல செயல்களை நினைவு கூறும் பகுதியாக இருக்கிறது. 19 முதல் 23 வசனங்கள் தேவன் தமது உடன்படிக்கையை நினைத்து யூத மக்களை விடுவிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற விண்ணப்பமாய் இருக்கின்றது. இந்த 74ஆம் சங்கீதத்தில் மொத்தம் 23 வசனங்கள் இருக்கின்றது. 2ஆம் வசனத்தை நாம் பார்க்க அங்கே முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது, தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைக்கிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாய் இருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். ஓ God, why have you rejected us forever? Why does your anger smolder against the sheep of your pasture? Remember the nation you purchased long ago, the people of your inheritance whom you redeemed, Mount Zion where you dwell. பிரியமானவர்களே, 2ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருக்கிற சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆசாப் சொல்லுகிறார், சீயோன் பர்வதத்தை நினைத்திருளும். நினைக்கும் ஆண்டவர் நம்மை நினைக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் நம்மை உள்ளம் கைகளை வரைந்து வைத்திருக்கிறார். அவருக்கு சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. பிரியமானவர்களே, அவர் 10ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, தேவனை எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுது தூசிப்பானோ? உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்கிறீர்? உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக சத்துருக்கள் நம்மை நிந்திக்கலாம். நமக்கு எதிராக இவன் எப்பொழுது விழுவான், இவன் எப்பொழுது அழிவான், இவன் எப்பொழுது மாண்டு போவான், எப்பொழுது அழிந்து போவான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா யோசிப்ப வாழ்க்கையை பாருங்க. சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு அவன் வாழ்க்கை செத்து போயிடுவான் நினைச்சாங்க. ஆனா அங்க இருந்துதான் அவனை கடவுள் தூக்கி எடுக்கிறார். அவனை உயர்த்தி வேற தேசத்துக்கு கொண்டு போய் அவனை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அங்கே 14ஆம் வசனத்துல, தேவரின் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்திலுள்ள வலு சர்ப்பங்களை தலைகளை உடைத்தீர். வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்தீர். ஆமேன். வலு சர்ப்பத்தின் தலை, பிசாசின் தலையை உடைத்த தேவன். ஆமேன். பிசாசின் தலையை உடைத்த தேவன். சமுத்திரத்தை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்ட தேவன். அங்கே சொல்ல 14ஆம் வசனத்திலே, தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஆமேன். பாருங்க, 15ஆம் வசனத்திலே, ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். பூமியின் எல்லையெல்லாம் திட்டம் பண்ணினீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். ஆமேன். கர்த்தாவே, சத்ரு உம்மை நிந்தித்ததையும் மதியின ஜனங்கள் உமது நாமத்தை தூசித்ததையும் நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அங்கே ஆசாப் சொல்கிறதை பார்க்கிறோம். 21ஆம் வசனத்திலே, சிறுமையும் எளிமையும் மாணவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் மாணவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம ஆண்டவரை துதிக்காம இருக்கலாம். இன்று முதல் அவர் தீர்மானம் எடுக்கணும். கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், உமக்காக நான் வாழுவேன். நீர் எனக்காக வழக்காடுகிற தேவன், சத்துருக்களின் மத்தியில என்னை உயர்த்துகிற தேவன். விசுவாச அறிக்கை செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பிலே ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.